ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாவாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது ஜாவாவோட ஃபஸ்ட்டு கிளாஸ் நமக்கு ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எழுதுகிற கோடு எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அது கம்பைல் பண்ணி தருது, அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போது இது வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். நம்ம கோடை ரைட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது இங்கிலீஷில் ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். அந்த இங்கிலீஷில் உள்ள அந்த ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேடிக்குன்னு ஒரு ஒரு டூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம கம்ப்யூட்டரில். இப்போது ஜேடிக்குனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா, இப்போது நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம அடிக்கிற கோடை அது கம்பைல் பண்ணணும். ஜாவா கோடை பைட் கோடாக கம்பைல் பண்ணணும். லைக் 0 and 1 சொல்லுவோம்ல, அந்த கோடை வந்து பைட் கோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோடை கம்பைல் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸை ஜேஆர்இ அப்படின்னு ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது. அந்த ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்வாயர்மெண்ட்டில் ஜேவிஎம்னு இருக்குது, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அந்த ஜேவிஎம் கோடு வந்து அதுதான் வந்து நம்ம இன்டர்பிரண்ட்டுன்னு சொல்லுவோம். அது நம்ம பைட் கோடை மெஷினுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், மிஷினுக்கு புரிகிற மாதிரி. இந்த கோடை மட்டும்தான் இது ஜேவிஎம் விர்ச்சுவல் மிஷின் மூலயமா மிஷினுக்கு கொடுக்கும். இந்த கோடை தான் நம்ம மிஷின் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஜாவா அந்த பேசிக்கான சின்டாக்ஸை எழுதிட்டு நம்ம system.print.out அப்படிங்கிறதுல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணுறோன்னா அந்த கோடு இங்கிலீஷில் இருக்கும். அதை வந்து இந்த ஜேடிக்கு போயிட்டு கம்பைல் பண்ணி பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணோம். 0 and 1 கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி இது பண்ணும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கன்வெர்ட் பண்ணதை இந்த விர்ச்சுவல் மிஷினில் இது ரன் பண்ணும். அந்த ரன் பண்ணுறது தான் இந்த மிஷினுக்கு இது புரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஷின் ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதை தான் நமக்கு இங்கே நம்ம ஷோ பண்ணி பார்க்குறோம் அவுட்புட்டாக. இந்த ப்ராசஸ் படி தான் இந்த ஜாவா எப்படி பேக்கெண்டில் அந்த லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது, சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கம்பைல் பண்ணி கொடுக்குது, அந்த ப்ராசஸை பற்றி தான் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.